சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஈஸ்வரிய மோகனா ஓங்கி கண்ணத்துல ஒரு அரைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. தான் பெரிய சிபிசிஐடி அப்படின்ற மாதிரி இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்துக்கிட்டு தமிழோடைய வயிற்றுல துணி இல்லாத சித்ரா பார்த்துருது. மா இப்ப தமிழ்ச்செல்வி போனால அவ வயிற்று நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், ஏண்டி நான் அவளை பார்க்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அவ வயிறு நார்மலா நம்ம வயிறு மாதிரி துணி மாசமா இல்லாத மாதிரி இருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா புலம்பவும், என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேக்குது. அட ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், எனக்கு ஆரம்பத்துல இருந்து இவன் மேல சந்தேகம் இருந்துகிட்டு தாண்டி இருந்துச்சு. நீ இப்போ ஒரு விஷயம் சொன்ன பாத்தியா, அந்த சந்தேகத்தை ரொம்ப அதிகமாக்கிருச்சு. இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவ மாசமா இல்ல அப்படின்றத நம்ம 2 பேரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா கேட்கவும், சரிடி கிளம்பு, நம்ம துணி கடைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேலை எடுத்துட்டு வந்துடுவோம். சேலை எடுக்கும்போது அவளுக்கும் சேர்த்து சேலை எடுத்துருவோம். சேலை எடுத்துட்டு எதுக்கு எதுன்னு கேட்பாங்க, அப்போ நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தா துணி கடைக்கு கிளம்பி போய் வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளைகளுக்கும் பார்த்தா இங்கே சேலை எடுத்துட்டு வந்துடுதுங்க. சேலை எடுத்துட்டு வந்ததும் பார்த்தது இங்கே அப்பத்தா, என்னடி ஏதோ கையில் கட்டப்பையெல்லாம் இருக்கு, எங்க ட்ரெஸ் எடுக்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எதுக்கு பச்சையால அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா அப்பத்தா கேட்கவும், இல்லத்த இங்க பக்கத்துல விளக்கு பூஜை வைக்க போறாங்க கோயில்ல, அதான் எல்லாத்துக்கும் கட்டிட்டு போறதுக்காண்டி புது துணி எடுக்கணும்னு தோணுச்சு, அதுக்காகத்தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தா இங்க ஈஸ்வரி சேலை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த தமிழ், இந்த புடவை உனக்கு தான், உன் கலருக்கு இந்த புடவை ரொம்பவே நல்லா இருக்கும், உடனே போய் இந்த புடவை மாத்திட்டு வா, உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு தோணுது போ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கொடுக்கவும், தமிழும் பார்த்தா கையில வச்சுக்கிட்டே நிக்கவும், என்ன அப்படி நின்னுகிட்டு இருக்க, போ புடவை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின்னு சொல்லுது. இங்க தமிழும் பார்த்தா போய் புடவை மாத்த போகையில தான் ஈஸ்வரியும் சித்ராவும் பின்னாடியே வந்துருதுங்க. எங்க முன்னாடியே புடவை மாத்து அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், இல்ல நீங்க வெளியே போங்க, நான் புடவை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏண்டி அம்மா எங்க முன்னாடி புடவை மாத்த மாட்டியா, நாங்களும் பொம்பளைய தானே, ஏன் இப்ப எங்க முன்னாடி புடவை மாத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கேட்கவும், இங்க தமிழும் பார்த்தா திருன்னு முழிச்சுட்டு நிக்கவும், இப்ப நீ புடவை மாத்த போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா பார்த்தா இடுப்பு பிடிச்சி இல்லவும் வயிற்றுல இருக்கிற துணி மூட்டை பார்த்தா கீழே விழுந்துருது. இதை பார்த்ததும் தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் அப்பாடா உண்மையை கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கு. இதுதானாடி அம்மா உன் குழந்தைனா குவா குவா கத்துன்னு சொல்லுவாங்க, உன் குழந்தை என்ன கத்தவே மாட்டேங்குது, இத்தனை நாள் வயிற்றுல துணி மூட்டையை வச்சு இவ்வளோ நாள் நாடகம் போட்டிருக்க, இதுல 5 மாசம் வேற நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்க தமிழுக்கு என்ன பேசுறேன்னே தெரியாம அமைதியா இருக்கவும், சொல்லுடி ஏன் இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் உன் நாடகத்துக்கு அந்த மோகனா வேற துணையும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டுக்கிட்டே இருக்கல தான் இங்க வெளியே மோகனா, என்ன தமிழ் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, பின்னாடியே இந்த ஈஸ்வரியும் சித்ரா வேற போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பார்த்தா மோகனா வந்துடுறாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா உள்ள வரவும் இங்க ஈஸ்வரி பார்த்தா கையில துணி முட்டையை வச்சிருக்கு, தமிழ் வயிறு பார்த்தா சும்மா இருக்கு, போச்சு எல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாளுக போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்கக்கா வாங்க, இந்த இருக்கு உங்களுடைய பேர குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், என்ன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னா இத்தனை நாள் இவ மாசமா இருக்கிற நாடகத்துக்கு நீங்களும் துணை போய்கிட்டு இருக்கீங்களா, இந்த உண்மைய இப்பயே கீழே போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா மோகனா ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ஈஸ்வரினா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், நில்லு ஈஸ்வரி, இந்த விஷயத்த கீழே இருக்கிற யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், சொல்லாதேனா நான் சொல்லுவேன், இவ்வளோ நாள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இவ மாசமா இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனா இவ உண்மையிலேயே மாசமா இல்ல, இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்ன நடக்கணும் தெரியுன்றனாலதான் உன்னைய போய் சொல்ல வேணான்னு சொல்றேன், இப்ப மட்டும் நீ இதை போய் சொன்ன இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா ஈஸ்வரி மிரட்டுறாங்க.